நான் முதல்ல போட்ட கையெழுத்தே அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கழிப்பறை வசதி, பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கான்னு செக் பண்ற கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, அங்க இருக்கக்கூடிய வகுப்பறைகள், இதையெல்லாம் அந்த சரி செய்வதற்கான அந்த நிதி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு மாடல் ஸ்கூல சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான அந்த கோப்புகள்ல தான் கையெழுத்திட்டேன். இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பாடத்திட்டம், பாடம், வகுப்பறை மட்டுமல்ல கழிப்பறை கூட நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பள்ளி திறக்க போகுது, எல்லாருக்கும் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ஸ்கூலுமே அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷனை நம்ம ஈஸ்வர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை வசதிகளையும் கண்ணும் கருத்துமாக நம்ம மெயின்டெனன்ஸ் அதை வந்து செய்யணும். அதை ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது அங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாங்க கூட அவங்க தொடர்பு கூட உடனடியாக சரி செய்யணும். இந்த ஆட்சி காலத்துல பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளர்ச்சி திட்டம் வருஷத்துக்கு 1500 கோடி 7500 கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்ணி முக்கியமா இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, இந்த கழிப்பறை, குடிநீர் வசதிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுல எவ்வளவு ஃபண்ட் செலவாச்சு, ஏன் இன்னும் வந்து அந்த உள்கட்டமைப்பு வசதிகளே இன்னும் தேவை, இவ்வளவு பணம் செலவழிச்சும் இன்னும் தேவையே அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னும் எவ்வளவு நீடு இருக்குது? வெளிப்படையா சொல்லணும்னா திட்டங்கள் ஒவ்வொரு திட்டமுமே அந்த ரூட்ஸ்ல போய் வேர்களில் போய் சேருவதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும். இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது அரசியல். சரிப்பா, அந்த திட்டத்துக்கு அவ்வளவு செலவு செஞ்சு அதோடைய அவுட்கம் என்ன, அதோடைய இம்பாக்ட் என்ன மாறி இருக்கு, இன்னும் என்ன மாறணும் எடுத்தா அதுதான் வருங்காலத்திற்கான ஒரு அரசியல். அந்த வருங்கால அரசியல் நாங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம். காலை உணவு, மதிய உணவு, இதை போன்ற திட்டங்கள் எல்லாமே இத்தனை லட்சம் பயனாளர்கள் சொல்லி பண்றாங்க. உண்மையிலே 1 லட்சம் பேர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போறதா கணக்கு காட்டுறோம். ஆனா ஒருவேளை அங்க வந்து 80,000 பேர் தான் சாப்பிடறாங்க, 20,000 பேர் சாப்பிடாம போய் கணக்கு காட்டிட்டாங்கன்னா அதை நாங்க டாலரேட்டே பண்ண மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்படும். எத்தனை பேர் பயனாளர்களோ அத்தனை பேருக்கு மட்டும் 100% அதை போய் சேருவதற்கான அந்த மானிட்டரிங் சிஸ்டம்ஸும் நாங்க வைத்திருக்கிறோம். அதை இன்னும் மேம்படுத்துவோம். ஆனா எய்டட் ஸ்கூல்ல வந்து ஆங்கில வழி கல்விக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. நீண்ட காலமாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஆசிரியர்கள் வந்து உபரி ஆசிரியர்கள் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. எய்டட் பள்ளிகளுக்கு வந்து ஆங்கில வழி கல்வி என்ன பண்ணணும்? இல்ல முன்ன மாதிரி இல்லைண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள்லயுமே அந்த ஆப்ஷனுக்கு அவங்க இங்கிலீஷ் அவங்க சூஸ் பண்ண முடியும். அவங்க வந்து தமிழ் மீடியம்ல வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்களோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல அவங்க சேர்றாங்க. எல்லாமே அவங்களை என்ஹான்ஸ் பண்றது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை என்பது இந்த மண்ணுக்கானது, எங்கள் மாணவர்களுக்கானது, அது எங்க டிஎன்ஏலே இருக்கிறது. அதுல ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு கற்றல்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கூட ஸ்பெஷலா அந்த குழந்தைகளுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் செய்கிறோம். ஆசிரியர் பற்றாக்குறை வந்து 2 நாள் முன்னாடி கூட டிஆர்பிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறோம். உடற்கல்வி சொல்லி தர அந்த பிடி டீச்சர்ஸ் கூட வேகன்சியை வந்து சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லி டிஆர்பிக்கு ரெக்வஸ்ட் பண்ணிடுறோம். இல்ல எய்டட் பள்ளிக்கு இதே மாதிரி தான். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மனுவாக எழுதி கொடுத்துட்டாங்கன்னா சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் பேசிட்டு ஃபர்ஸ்ட் நானே இதுவே ஒரு எய்டட் பள்ளிக்கூடம் தானே, இங்க வந்து குழந்தைங்களோட குழந்தை இருக்கிறோம், டெஃபினட்டா அவங்களுக்கு தேவையானதும் செய்து தரப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.